صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا يا أيها النبي إنا أرسلناك شاهدا مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العزيز الحكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே வீட்டில் அமர்ந்து இவ்வுபதேசத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் எனப்படுகின்ற மகத்தான புண்ணியமான ஒரு மாதத்தில் பிறை 12 நாம் வீட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இம்மாதம் தோன்றியதிலே இருந்து இன்று வரைக்கும் நமது நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தின் நாலா பாகங்களிலும், உலகத்தின் ஒவ்வொரு கண்டங்களிலும், ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதை முன்னிட்டு அதற்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவிடப்படுகின்றன. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துரைக்கப்படுகின்றது. அன்னாரின் பேரில் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரவாரம், வரவேற்று ஒரு கண்ணியம், பல அமைப்புகளில் பல ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதை பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், இவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்வதன் நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, எப்படி வாழ்க்கை நடாத்தி காட்டினார்களோ, ஒரு மனிதன் எப்படி நடந்தால் வாழ்ந்தால் அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம், இந்த உம்மத்துடைய நோக்கம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரபியுல் அவ்வல் பிறை முதல் தினத்திலே இருந்து இன்று 12ஆம் தினம் வரும் வரைக்கும் ஷமாயில் திர்மிதி எனப்படுகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள் உள்ளடங்கிய அந்த கிதாபுகள் உலமாக்களால் வாசிக்கப்பட்டது. எத்தனையோ தலைப்புகளில் அழகான பொன்னுரைகள், அழகான உபதேசங்கள் முன்வைக்கப்பட்டதென்றால், கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வெறுமனவே ஒரு இமாமாக, ஒரு மக்களுக்கு அறிவை போதிக்கக்கூடிய ஒரு போதனா ஆசிரியராக அல்லது மக்களுக்கு ஒரு விஞ்ஞானியாக மாத்திரம் அனுப்பப்பட்டவர் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் என்னென்ன பொறுப்புகளை கொடுத்தானோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த வாழ்வில் தனது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தனது குடும்பத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் 5 நேரம் தொழுவிப்பது மட்டுமல்ல, இமாமத் செய்வது மட்டுமல்ல, ஃபத்வா செய்கின்ற ஒரு ஹதீபாக, ஒரு உபன்யாசகராக மட்டுமல்ல, மக்களுக்கு அறிவை போதிக்கின்ற ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, அருமையானவர்களே, வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால், பிரச்சனைகள் பிளவுகள் வந்துவிட்டால் அவைகளை அழைத்து தீவிர விசாரித்து அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய காதியாக ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களில் மிக முக்கியமான அவருடைய ஈரக்குலை என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்வில் அவருக்கும் கணவர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு வந்த கோபத்தின் காரணமாக கோபம் படைந்த நிலையில் கவலை தோய்ந்த முகத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கவலையான சுருண்ட முகத்தோடு ரசூலுல்லாஹ்விடம் போகிறார். நடந்த பிரச்சனையை முன்வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தான் ஒரு நாட்டு ஜனாதிபதி, நாட்டின் ஒரு அதிகாரி, பல செல்வாக்கு பெற்றவர் என்று வீட்டோ பவரை பயன்படுத்தவில்லை, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, சண்டைத்தனத்தை முன்வைக்கவில்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தான் ஒரு பள்ளிக்கு இமாமாக, மக்களுக்கு ஒரு ஆசிரியனாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு காதியாக நின்று அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்கட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் வாயால் புகழ்ந்தது மட்டுமல்ல, அவர்கள் அன்னதானங்கள் வழங்கியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹை பற்றி புகழ்ந்து பேசியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த ரசூலுல்லாஹை பற்றி பேசுகிறோமோ அந்த நபி அவர்கள் எங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு ஒரு காதியாக மட்டுமல்ல, கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது தந்த மனைவிமார்களுக்கு உதவித்தாசை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சென்ற தமாயில் தெரிவில படித்த விடயங்களை தொகுப்புரையாக நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன். தந்த வாழ்க்கை பிரச்சனைக்கு காதியாக மட்டுமல்ல, கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடுமணிகளை துவைத்தும் கொடுத்திருக்கிறார்கள். சமையலறையில் உணவுக்காக வேண்டி வேலை செய்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களை போல ஒரு ரெண்டு கடை வைத்து பிஸியானவர் அல்ல, முழு உலகத்தின் தலைவர், நாட்டு ஜனாதிபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமையல் அறையில் ஒரு பணி விடையாளராக செயல்பட்டது மட்டுமல்ல, ஜமாத்துக்களை, படைகளை ஜிஹாதுக்காக வேண்டி அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு வேலைகளை பொறுப்பு கொடுப்பார்கள். ஆனால் அந்த படையில ஆக கஷ்டமான வேலையை தான் ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுப்பான். என்ன வேலை? வாசித்த சமாயில் திரும்பியில வருகின்ற விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது காட்டுக்கு போய் விறகு சேகரிக்கின்ற வேலையை ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுப்பான். ஆக கஷ்டமான வேலை அதுதான். இது யாரு? அந்த படைக்கு அமீராக இருக்கக்கூடிய, முழு உலகத்தின் முதல் பள்ளி வாயல், அந்த மக்கா மதீனா பள்ளிக்கு இமாமாக இருக்கக்கூடிய, முழு உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக விஞ்ஞானி அனுப்பப்பட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாத்தாக ஜிஹாதுக்கு படையெடுக்கின்ற பொழுது எடுக்கின்ற பொறுப்பு என்ன? காட்டுக்கு போய் விறகு சேகரித்து வருவது. உணவு சமைப்பதற்காக விறகு சேமிப்பதென்றால் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இப்படி என்னென்ன விடயங்கள் கஷ்டமாக இருக்கிறதோ அவைகளை ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுப்பார்கள். ஏன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சய்யிதுல் கௌமி ஃபாதிமுஹு, கூட்டத்துடைய ஒரு தலைவர், அவர் தான் அந்த கூட்டத்துக்கு பணிவிடையாளர். தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது அமீர் எப்படி இருக்க வேண்டும்? உதாரணமாக ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகமாக இருந்தாலும் அப்பள்ளியின் தலைவரை பொறுத்தவரையில் மலசல கூடத்தில் ஊத்தை காணப்பட்டு விட்டாலும் அந்த ஊத்தையை பணிவிடையாளை அழைத்து ஏவுவதல்ல, அவராக பணிவுத்தன்மையில் அதை சுத்தப்படுத்துவது, அந்த முற்றத்தை சுத்தப்படுத்துவது, பள்ளி வாயிலை கூட்டுவது இழிவான வேலை அல்ல. யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில்
அனைவரும் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகள் உள்ளடங்கிய இந்த ஷமாயிலி திருமீதி மூலமாக நாங்கள் படிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி சொல்லிக் கொண்டு போனால் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகளில் தன்னுக்கு மனைவிமார்களுக்கு, குடும்பத்துக்கு, தந்த சஹாபாக்களுக்கு முன்மாதிரியாக நடந்த எவ்வளவோ சம்பவங்களை எடுத்துக்கொண்டு சொல்லலாம். ஆனால் அன்னார் மறைந்து இன்றைக்கு 1430 வருடங்கள் கடந்திருக்கின்றன. அன்னாரை நினைவுகூரக்கூடிய நாம் ஏதோ ரபீஉல் அவ்வல் வருகிறது போகிறது, ரபீஉல் அவ்வல் வருகிறது செல்கிறது, இதை சடங்கு ரீதியாக வலியுறுத்துவதல்ல நம்முடைய நோக்கம். அந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுகின்ற நாம், கதைக்கின்ற நாம், ஆராய்கின்ற நாம், எம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு ரசூலுல்லாஹுடைய வழிமுறை பேணப்படுகிறது? நாம் 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோமா? எம்முடைய கணவன் மனைவி உறவுகளில் பேணுதலாக இருக்கிறோமா? நாம் அன்றாடம் சாப்பிட்டு செய்யக்கூடிய உறக்கம், பிரயாணம், வியாபாரம் போன்றவற்றை ரசூலுல்லாஹுடைய வாழ்வோடு அமைந்திருக்கிறார் என்பதை சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்து மரணிக்கின்ற வரைக்கும் எப்படி குடும்பத்தில மனைவிக்கு ஒரு பணிவிடையாளராக, வாழ்க்கை பிரச்சனை வந்துவிட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு காதியாக, படைகளை அனுப்புகின்ற பொழுது அந்த படைக்கு ஒரு பணிவிடையாளராக, இப்படி எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக வாழ்ந்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் தெரிந்திருக்கிறது. பிறந்ததும் ரபீஉல் அவ்வல் 12 தான், மரணித்ததும் ரபீஉல் அவ்வல் 12 தான். இந்த பிறப்பு பற்றி பேசுகின்ற நாம் இன்று இறப்பை பற்றியும் பேசுவதற்கு பொருத்தமான ஒரு நேரம். எனவே தரப்பட்ட நேரம் குறுகியது என்பதனால ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எங்களுக்கு எப்படி ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறதோ, இதே போல இறப்பும் ஒரு முன்மாதிரி. அருமையானவர்களே, இறப்புடைய சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வமன் குந்து லரத்துஹு ஃபஹாதா லஹரி வமன் குந்து ஸதம்துஹு ஃபஹாதா லஹரி. தோழர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நான் யாருக்காவது அடித்திருந்தால், யாருக்காவது ஏசிருந்தால் என்னுடைய முதுகிருக்கிறது, பழியை தீர்த்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால், நாம் அன்றாடம் செய்து வரக்கூடிய வணக்க வழிபாடுகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டியவைகள், தொழுவது, நோன்பு நோற்பது, ஸகாத் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது, குர்ஆன் ஸிக்ர் செய்வது அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள். அடியானுக்கு செய்கின்ற கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு மாணவன் ஆசிரியனுக்கு செய்ய வேண்டிய கடமை, முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்படி ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடலாம். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான ஹக்குகள்ல குறைவு செஞ்சு ஒரு அடியான மனசை நோவிச்சு உள்ளத்தை நோக்கடிச்சு தந்த கையால் அவனுக்கு அடித்து அநியாயம் செய்த நிலையில் மௌத்து வந்தால் அவரால் சொர்க்கத்தை நினைத்து பார்க்க முடியாது. அதனால முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட காரூனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டினாங்க. நான் உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், என்னுடைய அகல் முடிவடைய போகிறது. தோழர்களே, உங்களுக்கு நான் அநியாயமாக பேசியிருந்தால், ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அதனுடைய பணியை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சொர்க்கத்துக்கு தடையாக அடியாண்ட ஹக்குகள்
முட்டுக்கட்டையாக நீக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வஃபாத்துடைய நேரத்தில் அதனை ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார். கண்ணியமானவர்களே, நெற்றி கருக்க கருக்க, கால் கடுக்க கடுக்க தொழுவது மட்டுமல்ல இஸ்லாம், நோன்பு நோன்பது மட்டுமல்ல இஸ்லாம், ஹஜ் ஜகாத் கொடுப்பது மட்டுமல்ல இஸ்லாம். சக்கரா நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் சொர்க்க நரக முடிவு செய்யப்பட்டு சொர்க்கவாதிகள் சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்துல கடந்து போவாங்க. என்ன வேகத்துல போனாலும் சொர்க்க வாசல்ல ரெண்டு விஷயம் தடை. ஒன்று குடும்ப உறவு, அடுத்தது வல் அமானா. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல குறைவு இருக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த குடல்வாய் ஜனங்கள ஹக்குகளை மீறிக்கொண்டு அவைகளை பகைத்து கொண்டு சென்றால் சொர்க்கத்துக்கு முன்னால குடும்புறவு கிடையாது. இரண்டாவது அமானிதம், பள்ளி சொத்து ஒரு அமானிதம், பாடசாலை சொத்து அமானிதம், கொடுக்கல் வாங்கல் ஒரு அமானிதம், வியாபாரம் ஒரு அமானிதம், குடும்ப வாழ்க்கை ஒரு அமானிதம், பிள்ளைகள் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை மோசடி செஞ்ச நிலையில மூத்தானாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக சக்கராத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் யாருக்காவது அநியாயம் செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. இது வஃபாத்துடைய நேரத்தில எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார். இதுவும் ஷமாயில் திரிமியில வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம்தான், இந்த சக்கராத்துடைய நேரத்தில நோய் கடுமையான நேரத்தில மயங்கி விழுகின்ற அளவுக்கு நோய் கூடுகிறது. அந்த நேரத்திலே தொழுகை விட்டது கிடையாது. முழுவெடுக்கிறார்கள், மயங்கி விழுகிறார்கள், விழுக்கிறார்கள், முழுவெடுக்கிறார்கள், மயங்கி விழுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அஹ்மத் என்று, ஆயிஷா என்று, கதீஜா என்று அழகான பெயர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த மாதத்தில நாம் புகழ் பாடுகிறோம், அன்னதானம் கொடுக்கிறோம், நீலாத்திராக்கள் இருக்கிறோம். ஹராம் என்று நாம் சொல்ல வரவில்லை. எந்த அளவு 5 நேர தொழுகை நாம் பேணி பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பல் ஜமாத்தோடு சுபஹ் தொழுகை தொழுகிறோமா, ஏனைய தொழுகையை தொழுகிறோமா? அன்பார்ந்தவர்களே, எங்கட தொழுகையுடைய நிலைப்பாடுகளை பார்த்தால், மையத்து வீடு வந்தால் தொழுகையை விடுகிறோம், ஸ்போர்ட் மீட் வந்தால் தொழுகையை விடுகிறோம், திருமணம் வீடு வந்தால் தொழுகையை விடுகிறோம், சுற்றுலாவுக்காக வேண்டிய தொழுகை விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே வஃபாத்துடைய சம்பவம் எடுத்து காட்டுகின்ற அடுத்த ஒரு படிப்பினை தான் 5 நேர தொழுகையில பேணுதலாக இருக்க வேண்டும். நோயிலை கூட தொழுகையை விட முடியாது, சக்கராத்தையும் தொழ விட முடியாது என்று சொன்னால் கபூர்ல முதலாவது கேட்கப்படுகின்ற தொழுகைக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது இந்த வஃபாத்தை பெறக்கூடிய 2வது படிப்பின. 3வது விஷயம்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையில உலகத்தை விட்டு பிரிய போகிறார். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தோடு வருகை அளிக்கிறார். கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 2 விஷயத்தை இஷ்டம் தரலாம், நினைச்சா இன்னும் கொஞ்சம் வாழலாம், அல்லது உங்களோட ரூஹ் எடுக்கலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த அற்பமான உலகத்துல வாழ வரல, வாழ்க்கையை தயாரிக்க வந்த நான் ஆகிரத்தை எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ரூஹை எடுங்க மலக்கல் மௌத் என்று நிரந்தரமான ஆகிரத்திலே வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனையே கருத்தில் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொத்து செல்வத்தோடு வாழ்ந்தாலும்
ஆட்சியதிகாரத்தோடு வாழ்ந்தாலும் பட்டம் பதவியோடு வாழ்ந்தாலும் உலகத்தில் என்ன அமைப்புல வாழ்ந்தாலும் எங்கட நோக்கம் ஆக்ராவாக இருக்க வேண்டும். எங்கட நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியதாக இருக்க வேண்டும். பேரு புகழ் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கபருக்கு சொத்துக்களை உருவாக்கி விட்டு ஆகிரத்தை நோக்கி பயணிப்பதுதான் உலகத்தில் செய்கிற எல்லா அமலுடைய ஒரு நோக்கம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில அல்லாஹ் எங்கட உடம்புல ஆரோக்கியத்தை தந்து சக்தியை தந்து ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த மாதத்தில நல்ல பல அமல்கள் செய்து பணங்களை செலவழித்து ஹதீஸ் மஜ்லிஸுக்கு ஏனைய வைபவங்களுக்கென்று அல்லாஹ் நேரத்தையும் காலத்தையும் வாலிபத்தையும் சக்தியையும் பணத்தையும் பதவியையும் பயன்படுத்தி இந்த மாதத்தை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கெல்லாம் வாய்ப்பளித்தார். அதனால இவ்வளவு நாளும் வாசிக்கப்பட்ட இந்த ஷமாயிலின் மீது உள்ள ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்போமாக, அதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்குவோமாக. நபியுடைய உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகி ஈமானோடு கலிமாவோடு வாழ்ப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.